ராகவ் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து அணு கொடுத்தேன் அந்த படத்தை எடுத்துகிட்டு சரி நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட கல்யாணத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து ராகவ் வரதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாரு, முரளியோட ஃப்ரெண்டு வந்து முரளிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ராகவ் வரான், அவ்வளோதான் முடிஞ்சது உன் கதை, அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் பார்த்துட்டானா அதுக்குள்ளேயும் தாலியை கட்டுறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இப்படியா, இப்படி நடந்துருச்சு, எதுக்காக அவன் இங்கே வரான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முரளி என்ன பண்ணுறாரு, வந்து மந்திரம் ஓரதை வந்து சொல்கிறாரு, நீங்கள் சீக்கிரமாக வந்து ஓதுங்க, சீக்கிரமாக தாலியை கொடுங்க, கட்டணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இருப்பா எல்லா மந்திரத்தையும் ஓதி இது வந்து தாலியை கட்டினா தானேப்பா நல்லது, அப்போ தானே வந்து இது பழிக்கும், இல்லைன்னா எப்படிப்பா பழிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சீக்கிரமாக பண்ண போகிறீங்க இப்போ இல்லையான்னு சொல்லிட்டு அவரை போட்டு திட்டுறாரு. சரிப்பா இப்போ முடிச்சுட்டேன் இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாலியை எடுத்து கொடுக்குறாரு. எல்லாருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினேன். இது வேறவா, ஆமாப்பா எல்லார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தான் கட்ட முடியும் அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க. அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாரு, சரி ஆசீர்வாதம் வாங்கியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம வந்து வந்துடுறாரு ராகவ் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடுறாரு. இங்கே தானே அபியோட கல்யாணம், ஆமாம் அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. ராகவை பார்த்துடுறாரு. ஐயோ ராகவ் வரத்துக்குள்ளே கட்டுமே, சீக்கிரம் தாலியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை வாங்கி கட்டுறதுக்காக எடுக்கிறாரு. கரெக்டாக ராகவ் வந்துடுறாரு. உடனே வந்து ராகவ் தம்பி வந்திருக்காரு, கையில் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ராகவ் தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எல்லாருமே அபியும் வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு முரளி. இதை விடவே கூடாது, ராகவ் நம்மளை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உடனே அந்த அக்னி குண்டத்தில் வந்து நிறைய வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க எண்ணெய் எடுத்து ஊற்றிடுறாரு. அப்படியே வந்து தீப்பிழம்பு மாதிரி ஹைட் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுற அந்த டைமில் வந்து இப்போ தப்பிச்சாதான் வேலைக்கு ஆகாது, இந்த அபி குடும்பம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தப்பிச்சு போயிடுறாரு. வாங்க தம்பி, உடனே வந்து ஏன் இவ்வளோ வந்து புகை போடுறீங்க, இங்கே பாருங்கள் ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அபியோட அப்பா வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாரு. உடனே வந்து முரளி அங்கேருந்து நல்ல காலம் தப்பிச்ச பொழைச்சுன்னு ஓடி போயிடுறாரு. இங்கே எல்லாருமே முரளியை பார்க்காம வந்து ராகவ் கிட்டே கேட்குறாங்க, என்ன தம்பி கையில் என்ன வச்சுருக்கீங்க, இது வந்து அபிக்காக வந்து அணு கொடுத்தாங்க, இது அவங்களே கையால் வரைஞ்சதான், இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் அபி, அவங்க இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. உடனே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ஓடி வராங்க, அந்த படத்தை கையில் வாங்கி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் இது வந்து எனக்காக வந்து அணு வரைஞ்சது, அணு இருக்கிற மாதிரி எனக்கு சந்தோஷம் கிடச்சிச்சு, எனக்கு இது போதும், இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் நிம்மதியாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த படத்தை எடுத்து அப்படியே வந்து மார்போடு அனுப்பிச்சுக்கிறாங்க. உடனே வந்து சரி ஓகே கல்யாணம் ஆகட்டும், தம்பியும் வந்துட்டாரு அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஆளாக, சரி தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து அங்கே வந்து மாப்பிள்ளையை காணோம். ஒன்றும் புரியாமல் எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க, எங்கே போயிட்டாரு முரளின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் தேடுறாங்க. உடனே வந்து அபி வந்து அழுதுட்டுருக்காங்க. அதை பார்த்து ராகவ் வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு, இன்னும் மாப்பிள்ளையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. எவ்வளவோ தேடி பார்க்குறாங்க, ஆனால் வந்து முரளி காணவே காணோம். என்ன இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே ராகவ் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, நல்லா விசாரித்து பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்க வேணாவா, நல்ல காலம் அபியோட வாழ்க்கை வந்து தப்பிச்சுது, ஒரு வேளை அவர் தாலி கட்டியிருந்தாருன்னா என்ன ஆகிறது, தாலி கட்டிட்டு காணாமல் போயிட்டாருன்னா யார் என்ன பதில் சொல்வீங்க சொல்லுங்கள், அபியோட வாழ்க்கை என்ன வருது, இல்லைப்பா நல்லா வந்து ஆள் தான்ப்பா, நல்லா யோசிச்சு தான் நான் எல்லாமே பண்ணோம், சரிங்க நீங்கள் அப்படி பண்ணீங்க, ஆனால் வந்து இப்போ தாலி கட்டும்போது ஆளை காணுமே, அப்போது ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் தாலி கட்டும்போது எவனாவது ஓடி போவானா, அப்படி ஓடி போகிறான்னா என்ன காரணம், ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதை முதல்ல கண்டுபிடிங்க, இந்த மாதிரி வந்து அபியோட வாழ்க்கையை வந்து இப்படி பண்ண பார்த்தீங்களே, நல்ல காலம், அபி உண்மையிலேயே வந்து லக்கி தான் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அபி அழறாங்க. உடனே எல்லாருமே வந்து அபியை சமாதானப்படுத்துகிறாங்க. சாரிம்மா என்னை மன்னிச்சிடு, நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, பரவாயில்லப்பா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இந்த கல்யாணம் நின்னதுன்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாப்பா இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே கிடையாது, உங்களுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, என்னை சமாதானப்படுத்தணும் அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க அப்பா வந்து சாரிம்மா இவ்வளோ வந்து உன் மனசு வந்து நான் காயப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடுமா, நான் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேம்மா, நான் இந்த மாதிரி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்றாரு. நிம்மதி அடைகிறாங்க.